ஹாய். இந்த இருமொழிக் கொள்கை மும்மொழிக் கொள்கை ரொம்ப பெரிய விவாதம். இதுக்கெல்லாம் எவ்வளோ அவசியமான தெரியல. தேர் இஸ் அ சிம்பிள் சொல்யூஷன்ஸ். ஈஸியாக சால்வ் பண்ணுறதை விட்டுட்டு ஏன் இப்படி எல்லோரும் அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கணும் தெரியல. இது மாணவர்களுடைய விருப்பம் இருந்தால் படிக்கலாம் அப்படிங்கிறது எல்லா தரப்புலையும் ஒத்துக்கிறாங்க. ஃபைன். ஸோ த சிம்பிள் வே டு இம்ப்ளிமெண்ட் இஸ், ஓகே, மும்மொழிக் கொள்கை கொடுக்குறோம். ஓகே, இந்த மும்மொழிக் கொள்கை ஸ்டூடெண்ட்ஸ் வில் மேக் அ சாய்ஸ். இட் இஸ் ஆப்ஷனல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்கூலில் லெட்ஸே ஒரு ஸ்கூலில் தெலுங்கு கற்றுத்தரப்படும். அதுக்கு ஆசிரியர் இருப்பார். தீர்மானம் பண்ணிடுங்க. ஸோ தெலுங்கு கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தே வில் சே, ஓகே, எனக்கு மூன்றாவது மொழி கற்றுக்கொள்வதற்கு விருப்பம்னு ஒரு சாய்ஸ் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு எனக்கு கற்றுக்கலாம். ஒரு வகுப்பில் 40 பேர் இருக்காங்க அப்படின்னா 40 பேரில் 10 பேர் தான் இந்த மாதிரி மூன்றாவது மொழிக்கு விருப்பப்பட்டு எடுத்துக்கிறாங்கன்னா போதும். மிச்சம் 30 பேர் படிக்க வேண்டாம். அவ்வளோதானே. பசங்க கையில் விட்டுட்டு அவங்களுக்கு எது வேணுமோ அவங்க பார்த்துக்கிறாங்க. why should the government get into this? and even after that, இந்த 10 பேர் ஆப்ஷனலாக எடுத்துருக்கவங்க கூட இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு மூன்றாவது மொழி பாடத்துக்கு ஒரு பாஸ் மார்க்குன்னே வேண்டாம். பாஸு ஃபெயில் ஒன்றும் கிடையாது. பாஸிங் மினிமம்னு ஒன்று இருந்தால் தானே அதை பற்றி பிரச்சனை. விருப்பப்பட்டு படிக்கிறவங்க எப்படி இருந்தாலும் படிக்க போகிறாங்க. அதில் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. அதை எடுத்துட்டா ஸோ இதனால் மற்ற படிப்பு கெட போகிறதில்ல. இதில் பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டதுனால வேறு இன்னொன்றுத்தில் ஃபெயில் ஆகிடுவார், ஒரு வருஷம் வேஸ்ட்டாக போகும், இந்த கல்வியாண்டு இந்த மாதிரி பிரச்சனைகளும் வராமல் இருக்கும். ஸோ அது இந்த மொழி பாடம் மூன்றாவது மொழிக்கு மட்டும் பாஸிங் மினிமம் கிடையாது. நீ படித்தா படிக்கலன்னா விடு, உனக்கு வேணுங்கிறதுக்காக நீ படிக்கிற. ஸோ யூ எக்ஸசைஸ் யுவர் ஆப்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சாய்ஸ். வேணும்னா படி, வேணும்னாலும் உனக்கு படித்தேன்னாக்க இந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டுக்கு யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஸ்டடி த சப்ஜெக்ட். பட் இது நீ 40 மார்க் வாங்கினாலும் ஓகே, 0 வாங்கினாலும் ஓகே, 80 வாங்கினாலும் ஓகே, அது தேர் வில் ஒன்லி பி அ மென்ஷன். பாசிங் மினிமம் நாட் அப்ளிகபிள். அவ்வளோதான். இது போதுமே. அப்புறம் எப்படி வேணுமோ பசங்க பார்த்துக்கிறாங்க. why should the government intervene and say 2 தான் படிக்கணும், 3 தான் படிக்கணும், இது பசங்களுக்கு சுமை. வேணுங்கிறவங்க படிக்கும்போது சுமைன்றதே இருக்காது. அது மாதிரி மாற்றி விட்டுற வேண்டியது தானே. சரி, ஒரு வருஷத்துல நான் ஆப்ட் பண்ணல. ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், அவங்களுக்கு தெரியல, அதுக்கப்புறம் ஆப்ட் பண்ணுறாங்க. சரி, அவங்க 8வது வகுப்பு, மற்ற பாடங்களுக்கு 8ஆம் வகுப்பு, இது ஆரம்பத்துலேருந்து படிக்கலாம். இது யாரும் ஒன்றும் தடை பண்ண போகிறதில்ல. படிக்கிறவங்க படிக்காதவங்க விட்டுடுங்க. ஏன் இதில் ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கணும்னு எனக்கு புரியல. மேக் இட் அவைலபிள் டு எவ்ரிபடி. இஷ்டம் இருக்கும் படிக்கிறான், இல்லைன்னா விட்டுட்டு போகிறாங்க. அவ்வளோதானே சார். இதில் என்ன பெரிய பிரச்சனை?